ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இப்போ வாங்க நாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக் வந்துட்டு அபிராமியோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே கைவிரிச்சிடுறாங்க. ஸோ இதை நினைச்சு கார்த்திக் ரொம்பவே அழுகிறாரு. மொத்த குடும்பமே கவலையில இருந்துட்டு இருக்கும் போது தீபா வந்துட்டு சாமியார் சொன்ன அந்த ஒரு பரிகாரம் ஞாபகம் வருது. இதனால தீபா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ அனுப்பிட்டு தீபா வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. என்ன வீடியோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் எந்த ஒரு எல்லைக்கு வேணாலும் போவேன். அதோட ஒரு உச்சமாதான் அவரு ஐயர் சொன்ன ஜோசியர் சொன்ன பரிகாரம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு பரிகாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என்னோட உயிரே போனாலும் போகலாம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என்னோட உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அனுப்பிடுறாங்க. இந்த வீடியோ குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே போகுது, இன்க்ளூட ரம்யாவுக்கும் போகுது. இந்த வீடியோ பார்த்தோன்னே ரம்யாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. எப்படியோ தீபா, நீ நான் நினைச்ச மாதிரி சீக்கிரமே சாக போற, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா மைத்திலியும் மீனாட்சியும் கார்த்தி இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கார்த்திக் இந்த வீடியோ காட்டுறாங்க. கார்த்தி இந்த வீடியோ பார்த்தோன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஏன் தீபா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? தீபா இப்போ எங்க இருப்பா? கார்த்தி தீபாவை எதாச்சும் ஆகுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் காப்பாத்து. தீபா இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே சொல்லாம ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. கார்த்தி தீபா எந்த கோவில்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்குமே கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு கோவில்ல வந்துட்டு பரிகாரம் பண்றதுக்காக ஆத்துல இறங்குறாங்க. கயிறை யாரு பிடிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா தான். ரம்யா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் அத்தையோடைய உயிரை காப்பாற்றணும் ரம்யா, எனக்காக நீ இந்த ஒரு உதவியை மட்டும் செய். நீ இதை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்ட அப்படின்னா நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை செய்யலைனாலும் நான் நினச்சது நடக்கும் தீபா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தீபா உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நம்ம தீபா வந்துட்டு ஆற்றுல இறங்கிடுறாங்க. தீபாவால் ஆற்றுல ஃபோர்ஸாக வர தண்ணியில் நிற்கவே முடியல, கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்தி தீபா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துகிட்டு இருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.